கோவை சுதேசி விழிப்புணர்வு இயக்க துவக்க விழாவில் கல்விச் செம்மல் மதன் செந்தில் அவர்கள். இந்த கோவை சுதேசி மேளாவுக்கு இந்த நம்மளுடைய ஹாலை தேர்ந்தெடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இதுல சத்யநாராயண்ஜி, கிருஷ்ணன்ஜி, சுந்தரம்ஜி என்னுடைய ஆசீர்வாதத்தினால தான் நடக்குது. இந்த டாபிக் சுதேசிங்கிற டாபிக் எனக்கு ரொம்ப பற்றுள்ள ஒரு டாபிக். அதனால இந்த ஃபங்க்ஷன் நீங்க நடத்தணுங்கிறத பேச ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ரொம்ப ஆர்வமா தான் இருந்தது. ஃபைனலா பல கஷ்டங்களை தாண்டி இங்க டிசைட் பண்ணி ஒரு ஸ்டால்ஸ் தேவைப்பட்ட அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட்டை உருவாக்கி இதை சக்சஸ்ஃபுல்லா இங்க நடத்த முடிவெடுத்து இங்க நடத்தினதுக்கு எகெயின் ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுல நம்ம மினிஸ்டர் ஹானரபிள் முருகன்ஜி பார்ட்டிசிபேட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். இந்த சுதேசி மூவ்மெண்ட்டை ஒரு வகையில நான் ஹிஸ்டரி நிறைய படிப்பேன். அதுல காந்திஜி அதைய ஸ்பெசிபிக்கா ஏன் ஐடென்டிஃபை பண்றாருன்னு நான் நினைக்கிறேன்னா, பிரிட்டிஷர் முகல்ஸ் வந்தது நம்மளைய ஆட்சி புரிய அடக்கி ஆட்சி புரியறது தான் அவனோட நோக்கமே, முகல்ஸ். ஆனா பிரிட்டிஷர்ஸோ இல்ல யூரோப்பியன் பவர்ஸ் நிறைய வர்றாங்க. போர்ச்சுகீஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் யூரோப்பியன் பவர்ஸ் ஆர் தேர் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்காங்க. அவங்களோட நோக்கம் ட்ரேடு தான். அவங்களுடைய நோக்கம் அவங்களோட பொருளை இங்க விற்கிறதும் அவங்க மக்களுடைய எக்கனாமிக்ஸை இம்ப்ரூவ் பண்றது தான் அவங்களோட நோக்கம். அந்த மாதிரி பர்பஸ்ல கொலம்பஸ் டிராவல் பண்ணும்போது அமெரிக்காவே கண்டுபிடிக்கிறாரு. அந்த மாதிரி அவங்களுடைய நோக்கம் அன்னைக்கு டிராவல் பண்ணதும் இங்க ரெசிஸ்டன்ஸ் உருவாகும் போது அதை அந்த ரெசிஸ்டன்ஸை, இந்த ட்ரேடுக்கான ரெசிஸ்டன்ஸை தடுக்கிறதுக்காக தான் அவங்க ஃபர்ஸ்ட் இந்தியாவை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் பிரிட்டிஷர்ஸ் நியர்லி ஒரு 170 odd years தான் இருந்திருக்காங்க பேசிக்கா. ஆனா அவங்களோட பேசிக் நோக்கமே இந்த ட்ரேட் அண்ட் எக்கனாமிக்ஸ் தான். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி தான் காந்திஜி நம்ம அவங்களோட பொருளை வாங்குறத புறக்கணிச்சோம்னா இது ஒரு வார், இது வெப்பன் இல்லாத வார், பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி தான் அதை ஒரு மூவ்மெண்டா உருவாக்கி அதை பெரிய லெவல் மூவ்மெண்டா உருவாக்கி ஃபைட் பண்ணி இதை இன்னைக்கு வரைக்கும் சுந்தரம்ஜியினுடைய தலைமையில இது வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. இந்த மூவ்மெண்ட் சாதாரண மூவ்மெண்ட் கிடையாது. சார் சத்யநாராயண்ஜி பேசின மாதிரி இது சாதாரண மூவ்மெண்ட் கிடையாது. இது இன்னைக்கு மோர் ரெலவென்ட் இன் மை வியூ. ஏன்னா நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோல யுஏஇல ஒருத்தன் போய் KFC சிக்கன் வாங்குறான், பிஸா வீட்டில் போய் பிஸா வாங்குறான், கோக் சாப்பிட்றான். அவன் வாங்குற ஒவ்வொரு பொருளையும் வாங்கி அதோட ப்ராஃபிட் அமௌண்ட்டை ஆட் பண்ணி எத்தனை அவுட்லெட்டுக்கு எவ்வளவு மிசைல் உருவாக்குது அப்படிங்கறத லிங்க் பண்ணி ஒரு எக்கனாமிக் டேட்டா பார்த்தேன். இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். பேசிக்கா என்னன்னா, அவனோட கன்சியூமர் குட்ஸ் இன்னைக்கும் KFC, பிஸா இதெல்லாம் ஃபுட்டு கூட நமக்கு செய்ய தெரியாதா? ஃபுட்டெல்லாம் ஒரு நார்மலான விஷயம். பெப்சி ட்ரிங்க், கொக்கோ கோலா, இட்ஸ் ஆல் வெரி நார்மல் திங்ஸ். ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் நம்ம வெஸ்டர்ன் ப்ராடக்டை வாங்கி குடிக்கிற மாதிரியும் சாப்பிட்ற மாதிரியும் ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. அது வழியா என்ன நடக்குதுன்னா, அந்த ப்ராஃபிட்ஸ் பூரா வெஸ்டர்ன் கார்பரேட்ஸ் போகுது. அவன் யூஎஸ்ல லிஸ்ட் பண்றான். அது பெனிஃபிட் ஆகிறது யாருங்கிற அமெரிக்கன் கேபிட்டலிஸ்ட். அவன் பணம் ஃபைனலா எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா வெப்பன்ஸை தயார் பண்றான். வெப்பன்ஸை தயார் பண்ணி அதை வச்சு உலகத்தை பூரா ஆள்றான். இதுதான் ஆக்சுவல் எக்கனாமிக் சினாரியோ. ஸோ அதனால இன்னைக்கு இட் பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அன்னைக்காவது அவன் பிசிக்கலா பிடிச்சா அவங்களுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது இவன் பிடிச்சிருக்கான், இவன் கூட சண்டை போடணும். இன்னைக்கு இன்விசிபிளா இதையே பண்ணிட்டு தான் இருக்கான். அவனுடைய ஒரிஜினல் கோல் WTO கேட் ஒப்பந்தமோ அதனுடைய பர்பஸே அவனோட கேபிட்டல் வேர்ல்டு பூரா ஆண்டு அந்த கேபிட்டல் பூரா அவங்கிட்டு இருக்கு. அந்த கேபிட்டல் ஒரு லிவரேஜா யூஸ் பண்ணி வேர்ல்டை இன்டைரக்டா கண்ட்ரோல் பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் போனா. இப்போ சக்சஸ் ஆகல.
அது ஃபெயிலியர் ஆகி வரும்போது இப்ப திருப்பியும் யுஎஸ்ஏ வந்து இப்ப சுதேசி பேசுது. ட்ரம்ப் என்ன பேசிட்டு இருக்காரு? சுதேசி தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க எடுத்த அந்த இன்டர்நேஷனலைசேஷன் வந்து சக்சஸ் ஆகல, அவங்களோட மேனுஃபேக்சரிங் எட்ஜ் போயிருச்சுங்கிற ரியலைஸ் பண்ணிட்டு இப்போ வந்து அவங்களும் திருப்பியும் வந்து டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், இன்டர்னலைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரேஞ்சில் பேசிட்டு இருக்காங்க. ஆனா மோடிஜி வந்து ஒரு 2-3 வீக்ஸ் முன்னால ஏதோ ஒண்ணுல செல்ஃப் ரிலையன்ஸ் ரீச் ஆகணும்னு பேசினாரு. அது உடனே ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து இவர் ஓல்ட் டேட்டடா பேசுறாரு, செல்ஃப் ரிலையன்ஸ் இன்னைக்கு தேவையில்லைன்னு பேசுறாரு ஒரு எக்கனாமிஸ்ட். சர்ப்ரைஸ். செல்ஃப் ரிலையன்ஸுங்கிறது வந்து ஒரு ஒரு எக்கனாமிக்கல் இம்பாக்ட் அதனோட இது என்ன ஆகும்னா, இன்னைக்கும் நம்ம வந்து கோல்டும் ஆயிலும் இம்போர்ட் பண்றதை நிறுத்தினோம்னா our currency will double. In my understanding of economics, our currency will double. So our purchase power will increase, நம்மளுடைய capabilities increase ஆகும். அதுக்கு தான் வந்து E20 fuel introduce பண்றாங்க. ஓரளவுக்கு E20 fuel உள்ள கொண்டு வரணும்னு அதுக்கு வேணுங்கிற டெக்னாலஜி எல்லாம் தாராளமா நம்ம பண்ண முடியும். ஆனா ஒரு சம்பவம் அந்த ஒரு எண்ணம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்ஸ தான் நம்ம வாங்கணும், அதுக்கு உருவாக்குற தடங்கல்கள் எல்லாம் நம்ம நீக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங் இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல இருந்த அளவுக்கு இப்ப இல்ல. அதை வந்து நம்ம இயக்கம், சுதேசி இயக்கம் வந்து அதை எடுத்து மிகப்பெரிய லெவல்ல பண்றது ரொம்ப சந்தோஷம். அதுல ஒரு சின்ன பார்ட்டா நான் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரியலி அப்ரிஷியேட் இந்த என்டையர் டீமோட எஃபர்ட், பெரிய எஃபர்ட். இதை வந்து மென்மேலும் நம்ம வளர்த்தி அந்த உணர்வு நம்மளோட பொருளை வாங்குறதுங்கிறது ரெண்டு ஆஸ்பெக்ட். ஒண்ணு, நம்மளோட பொருளை நம்ம வாங்கணும். ராமராஜன் நல்லா மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நம்ம பொருளே வாங்கி துணிகள் உருவாக்க முடியும், செய்ய முடியும், அதை வாங்கலாம், பிராண்டே உருவாக்கிட்டாரு. அந்த மாதிரி வேரியஸ் இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து இவால்வ் ஆயிட்டு. இந்தியன் பிராண்ட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு, இல்லாம கிடையாது. ஆனா நம்ம இந்தியன் மைண்ட் செட்ல வெஸ்டர்ன் ப்ராடக்ட்டுக்கு இருக்கிற ஃபேசினேஷன் ஒன்றும் போகல. இன்னும் நம்ம வந்து BMW ஆர் லெக்ஸஸ் ஆர் அப்படிதான் யோசிக்கிறோமே தவிர சுதேசி கார்ஸை வாங்கணும்னு நினைக்கணும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் ஓரளவுக்கு இம்பார்ட் பண்ணும். அதே டைம்ல அதை மேட்ச் பண்ற அளவுக்கு ப்ரொடக்ஷனும் உருவாக்கணும். இது ரெண்டும் தான் இதனுடைய கோர் ரிக்குவயர்மெண்ட். கண்டிப்பா அது நடக்கும். அது மிகப்பெரிய ஆர்வலர்கள், திங்கிங் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல இன்னொன்னு, டிஸ்ட்ரிபியூட்டடாகவும் மேனுஃபேக்சர் பண்ணும். இன்னொரு ஆஸ்பெக்ட், அதாவது கண்ட்ரி வந்து இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் வந்து ஹைலைட் பண்ண விரும்புறேன், முக்கியமான சபைங்கிறதுனால. அதாவது ரொம்ப டாப் ஹெவியா மாறிட்டு இருக்குங்கிறதும் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையும் வந்து உடைச்சு டிஸ்ட்ரிபியூட்டடா எம்எஸ்எம்இஸ் க்ரோ ஆகி நிறைய டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் உருவாகி டொமஸ்டிக் கன்சம்ஷன் உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்லி வில் ஆல் பி ரிச். நம்ம ஜெனரேஷன்ஸ், நம்மளுடைய சந்ததிகள் வரும்போது கண்ட்ரி ரொம்ப ரிச்சா இருக்கும், கேப்பபிளா இருக்கும். அதுல எஜுகேஷன் ஒரு முக்கியமான பார்ட் பிளே பண்ணுது. அதுல we will also do என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை எடுத்து பண்றோம். மிக 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 நன்றி இந்த இடத்துல வந்து இதை நடத்தினதுக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தீபாவளி சீசனுக்கு ரெடியா? எல்பிஜி காஸ்ட்க்கு பை சொல்லுங்க. பெர்மனன்ட் குக்கிங் சொல்யூஷன் தீபம் டர்போ ஸ்டவ்வை வெல்கம் பண்ணுங்க. ரெடி. ஸ்வீட் அண்ட் காரம் இண்டஸ்ட்ரியில் முறுக்கு, அதிரசம், சீடை, மிக்சர், சிப்ஸ்னு எந்த ஸ்நாக் ஐட்டமாக இருந்தாலும் தீபம் ஸ்நாக்ஸ் டர்போ ஸ்டவ்வில் ஈஸியாக, ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணுங்க. ஆர்டர் ஆன் டைமில் டெலிவர் பண்ணுங்க. 2 monthsல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கெட் பண்ண முடியும். லோ ஹீட் எமிஷன், கிச்சன் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 0 ஆஷ் ஃப்ளை, க்ளீன் குக்கிங் என்விரான்மெண்ட், சக்ஷன் உட் சிஸ்டம், செஃப் கம்ஃபர்ட் அண்ட் ஹீட் கண்ட்ரோலுக்கு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். இர்ரெகுலர் எல்பிஜி சப்ளை ப்ராப்ளம்க்கு பர்ஃபெக்ட் சொல்யூஷன். விறகு, கோகனட் ஷெல், பயோமாஸ், பிரிக்கெட்ஸ் போதும். 1 hour பர்ன் ஆன சார்கோல் ஹீட்டரை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா 1 hour குக் பண்ணலாம். வீல் பேஸ்ட் டிசைன், அவுட்டோர் குக்கிங்க்கும் ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். 24 hours அட்ஜஸ்டபிள் டெம்பரேச்சரில் கண்டினியூஸாக ரன் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் பல ஸ்நாக்ஸ் மேனுஃபேக்சர்ஸ், பேக்கரி ஓனர்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆல்ரெடி தீபம் டர்போ ஸ்டவ்க்கு மாறி குக்கிங் காஸ்ட்டை சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. டர்போ ஸ்டவ் மட்டும் இல்லை, பிரியாணி ஸ்டவ், தோசா பிளேட், டீ பாய்லர்னு கமர்ஷியல் கிச்சனுக்கு தேவையான குக்கிங் சொல்யூஷனை R&D பண்ணி ப்ராக்டிக்கல் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தீபம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு.
அதுக்கு முன்னாடி உங்கள் கிச்சனை தீபம் டர்போ ஸ்டவ்க்கு அப்கிரேட் பண்ணுங்க 2 years வாரண்டியோட. மார்க்கெட்டில் இருக்கிற குவாலிட்டியை செக் பண்ணுங்க. பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு ரைட்டான ஸ்டெப் எடுங்க. ஸோ இன்னைக்கு தீபமை காண்டாக்ட் பண்ணி டெமோ புக் பண்ணிக்கோங்க. லைவ் டெமோ பார்க்கணுமா, எக்ஸ்பெர்ட் கன்சல்டேஷன் வேணுமா, ஸ்பாட் புக்கிங் பண்ணணுமா? அப்போ August 8th, 9th and 10th ரத்னம் கிராண்ட் ஹாலில் நடக்கிற கோவை ஸ்வதேசி எக்ஸ்போல இருக்கிற தீபம் ஸ்டாலுக்கு வாங்க. தீபம் ஸ்நாக் ஸ்டவ் அண்ட் எல்லா கமர்ஷியல் கிச்சன் ஸ்டவ் மாடல்ஸை நேரில் பார்த்து உங்கள் பிஸ்னஸ்க்கு செட் ஆகிற மாடலை சூஸ் பண்ணி உடனே புக் பண்ணுங்க.